நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மலையில் இருக்க ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே. எஸ், ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ளோஸ் காலாக வந்து நம்ம முந்திரி பழத்தை பார்க்குறோம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அண்ணன் வேறு சாப்பிட்றாரு, இது சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் முந்திரி பழம், பச்சை மலை முந்திரி. இது எப்படினே சாப்பிடுவாங்க? அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. இதில் அந்த சீடு அப்புறம் அந்த விதை இது அப்படியே காய வச்சு உள்ளே எடுத்தோம்னா அந்த முந்திரி விதை. ஓகே ஓகே. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? பச்சை மலை முழுக்க வந்து முந்திரி தோப்பு தான். இந்த சீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரியாக சாப்பிட்றது நினைக்கிறேன். இது வந்து பழம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பழம். அப்படியா? அட்டி இந்த அடி அடிக்கிறாரு பழத்தை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவனோட இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பச்சை மலை முழுக்கவே முந்திரி தான். முந்திரி பழம். அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொன்னீங்க? அந்த குச்சிக்கிழங்கா? குச்சிக்கிழங்கு, அதை ஜவ்வரிசி தயாரிக்கிறது. தொண்டையெல்லாம் கவுந்துற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறீங்க. இது நிறைய சாப்பிட்டா தொண்டை லைட்டாக ஒரு மாதிரி பிடிக்கும். இதை மிதித்து சாராயம்லாம் தயாரிப்பாங்க. ஒயினா? அட்டே சரவணா, இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கா? அதுக்குள்ளே உதாரணம் தானே. ஓ, இதுலேருந்து ஒயின் வேறு தயாரிப்பாங்களா? எல்லாமே சுற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒன்றும் செய்யலாம். நல்ல எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிடலாம். நல்ல சாறு, எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே பூர்வக்குடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அவங்க விவசாயம் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அது மட்டும்தான். சூப்பராக அடிச்சு வேட்டி ஆட்டிகிட்டு இருக்காரு.